பிரியமானவர்களை, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அற்புதமான அப்போஸ்தல நடவடிக்கைகள் மூலமாக தேவன் பல ரகசியங்களை, பல மகத்துவமான சத்தியங்களை நமக்கு தயவாய் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல யாரெல்லாம் வேத வசனத்தை மேல் வாஞ்சியா இருக்கிறார்களோ, அல்லது தங்களுடைய குடும்பத்தை குறித்து, தங்கள் எதிர்காலத்தை குறித்து, தங்கள் செய்கிற ஊழியத்தை குறித்து, அல்லது தேவன் தயவாய் தந்திருக்க அவர்களுடைய வியாபாரங்களை குறித்து தாகத்தோடு கூட அதுக்காக ஜெபிக்கவும், வசனத்தை படிக்கவும், அதன்படி நடக்கவும் தங்களை ஒருமுகப்படுத்தி தாழ்த்தி தேவனுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அருமை நபர்களுக்கும் இந்த வார்த்தையானது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண என்பதில் சந்தேகமில்லை. இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். From the book of Acts chapter 7 verse 35. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேதானே தேவன் முட்செடியிலிருந்து அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். மோசேங்கிற ஒரு அற்புதமான ஒரு தெய்வ மனுஷனை குறித்து தான் இப்போ நம்ம சிந்திக்கிறோம். இன்னும் சில வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறது அதுதான். இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்னன்னா, அற்புதமான ஒரு தெய்வ மனுஷன் அவர். அதனால தான் தேவன் அவர் எப்படி அனுப்பினாராம்? தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினாராம். நல்ல தெரிஞ்சவங்க, ஒரு நல்ல லீடர், ஒரு நல்ல தலைவன், அவன் என்ன செய்வான்? ரசிகர்களை உருவாக்க மாட்டான். அவன் he will make many leaders, அதாவது ஒரு உண்மையான தலைவன் பல தலைவர்களை உருவாக்குறவனா இருப்பான். அப்போ மோசேயுடைய வாழ்க்கையில மகத்துவமான காரியம் நடந்தது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இவன் ஒரு காலத்துல உண்மையாகவே எகிப்துல பிரின்ஸா இருந்தவர் தான். ஆனால் 40 ஆண்டுகள் மேல வனாந்திரத்தில் இருந்ததுனால அவருடைய காரியங்கள் எல்லாம் மாறி போயிட்டு தேவன் அவரை முச்செடி நடுவில் சந்தித்தார். இதுதான் யாத்திரா 3ஆம் அதிகாரம் முழுக்க நீங்க வாசிக்கும் போது அங்க தேவன் அவரை சந்திப்பதும், தேவன் அவருக்கு அழைப்பை கொடுத்து எகிப்தியர் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எகிப்திலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் மக்களை விடுவிக்க ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்து அனுப்புவதை நம்ம பார்க்கிறோம். ஆக யார் தலைவர்கள் அல்லது யார் மீட்பை உண்டு பண்ணுவார்கள் என்றால், தேவனுடைய நாம மகிமைக்காக ஒரு பிளானோடு கூட செயல்படக்கூடியவர். நான் சொல்வது, இந்த உலகத்துல இன்னும் எப்படி பேர் சம்பாதிக்கலாம், இன்னும் எத்தனை கோடிகள் இந்த உலகத்துல சம்பாதிக்கலாம், இன்னும் எத்தனை தேசங்களை வீழ வாங்கலாம் என்று பிளான் செய்து கொண்டிருக்கிற அற்ப பதராகிய கடவுளுடைய பேரை சொல்லி இன்றைக்கு ஒரு கூட்டத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிற வஞ்சகர்கள், பொல்லாதவர்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அன்பானவர்களே, உண்மையான தலைவர்கள் என்ன செய்வார்கள்? தலைவர்களை உருவாக்குவார்கள். இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரியும் கூட கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 27 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஊழியர்களை தேவ கிருபையினாலே ஏற்படுத்தவும், மிஷினரிகளை உருவாக்கவும், அனுப்பவும், இன்னும் பல மனுஷர்களை பல தேசத்தில் பல இடங்களில் தலைவர்களாக கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற யோவான் ஸ்நானகனை போல, கர்த்தருக்காக ரதங்களுக்கு முன்னாடி ஓடக்கூடிய பிலிப்பை போல, இப்படி பல காரியங்களை கர்த்தர் தயவாய் நடத்தி கொண்டிருப்பதுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இதுக்காக சொல்லுகிறேன், முச்செடி நடுவிலே தோன்றிய தேவன் மோசேக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தந்து வழி நடத்தினார். அதே போலதான் இருளில் வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையில, இருளுக்கு அடிமைப்பட்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில ஏசப்பா நித்திய ஒளியாக வெளிச்சமாய் வெளிப்பட்டு தகுதியே இல்லாத என்னை ரட்சித்து இதுவரைக்கும் தயவாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இதை கேட்கிற அன்பர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு தேவை. ஒருவேளை இந்த உலகம் உங்களை அற்பமாய் எண்ணலாம். ஒருவேளை உலக மனிதர்கள், உன் பெற்றோர், உற்றார் உறவினர், ஏன் உன் கணவனோ அல்லது உன் மனைவியோ, நீ ஆசையா பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட உங்களை அற்பமாக எண்ணலாம், உங்களை வேண்டாம் என்று புறக்கணிக்கலாம். ஆனால் இந்த உலகம் உங்களை ரிஜெக்ட் பண்ணாலும் ஆண்டவர் உங்களை அக்செப்ட் பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு தன்னுடைய அளவில்லாத தயவை காட்ட விரும்புகிறார். இந்த அற்புதமான தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியம் மத்தேயு புஸ்தகத்துல 21ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? Matthew chapter 21 verse 42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? நல்ல கவனிங்க. இயேசு அங்க அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்றார், தன்னை குறித்து தான். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கல்லாயிற்று. ஆக என் அன்பு சகோதரி சகோதரியே, இயேசு கிறிஸ்துவே இந்த உலகம் எப்படி செஞ்சது? அவ்வளோ வல்லமையானவர், அவ்வளோ மகிமையானவர், பரிசுத்தமானவர். ஆனால் அவரை எல்லாரும் அக்செப்ட் பண்ணாங்களா? இல்லையே. அவரை வேண்டாம் என்று புறக்கணித்தவர்கள் ஏராளம்.
என் அன்பானவர்களே, எதுக்கு இதை நான் சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க நல்ல ஆலோசனைன்னா, இந்த உலகம் உங்களை புறக்கணித்திருக்கலாம். உன் சொந்த இனத்தார், உன் ஜனத்தார், உன்னோடு கூட பிறந்தவங்க. அன்னைக்கு யோசேப்பு தன் கூட பிறந்த சகோதரர்களோடு கூட கர்த்தர் தன் காண்பித்த தரிசனத்தை, சொப்பனத்தை சொன்னார். ஆனால் எவ்வளோ பொறாமைப்பட்டு அவரை புறக்கணிச்சாங்க பார்த்தீங்களா? குழியில தள்ளி போட்டார்களே, அவனை விற்று போட்டார்களே. என் அன்பானவர்கள், இன்றைக்கும் கூட உங்களுடைய நிலைமை அப்படிதான். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய வேதனையை நினைத்து ஆண்டவர் மனது கொடுக்கிறார். இன்றைக்கு அவர் சொல்றாரு, என் நிலைமை அப்படிதானப்பா. வேண்டாம் என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. எந்த இயேசு வேண்டாம் என்று சொன்னார்களோ, இன்னைக்கு இந்த இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறே நாமத்தினாலே ரட்சிப்பு இல்லை என்பதை பிதாவானவர் பல நூற்றாண்டுகளாக பிதாவாகிய தேவன் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு உங்களை புறக்கணித்தவர்கள் மத்தியில் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இன்றைக்கு உங்களை வேண்டாம் என்று சொன்ன ஜனங்கள் நடுவில் என் தேவன் உங்களை மோசையை போல அழைத்திருக்கிறார். தொடர்ந்து ஆண்டோடைய கிருபையினால ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்யுங்க, நிறுத்தாதீங்க. தொடர்ந்து ஜெபத்திலும் பரிசுத்த வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்திலும் நேரத்தின் காலத்தை செலுத்தி தேவனுக்கு கனி கொடுங்க. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தேவனால் நிச்சயம் பயன்படுத்தப்படுவார்கள், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். The first point is they will be accepted by Lord Almighty. இந்த உலகம் உங்களை வெறுத்து தள்ளி இருக்கலாம், ஆனால் கர்த்தரோ உங்களை ஏற்றுக்கொள்கிறார். ரெண்டாவது, இந்த உலக காரியம் பாருங்க, தகுதி உள்ளவனை தேர்ந்தெடுத்து பிரயோஜனப்படுத்திப்பாங்க. ஆனால் என் ஏசப்பா எப்படி தெரியுமா? தகுதியே இல்லாத நம்மை தேர்ந்தெடுத்து பின்பு அவர் தகுதிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் தான் நம்முடைய தேவன். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அப்போஸ்தலர் 7:35 சொன்னது போல ஆண்டவரே, புறக்கணிக்கப்பட்டதான, மறக்கப்பட்ட அல்லது எதுக்குமே பயன்பட மாட்டேன்னு எண்ணின மோசையை உமக்காய் தெரிந்து கொண்டேன். ஆமாண்டவரே, இன்றைக்கும் கூட இந்த உலக மக்கள் நடுவில் இவ்வளோ செல்வந்தர்கள், ஞானவான்கள், ஆண்டவரை படித்தவர்கள் இருக்கும் இந்த உலகத்தில் எல்லளவும் தகுதியில்லாத எங்களை உமக்காய் தெரிந்து கொண்டீரே. என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய நாம் மகிமைக்கென்று நீ தெரிந்து கொண்டு இருக்கிறப்பா. அவர்கள் வேலை செய்கிற இடத்துல, அவங்க ஊழியம் செய்கிற இடத்துல, அவர்கள் படிக்கிற இடங்களை இன்னும் அவர்களை பிரயோஜனப்படுத்தும். அவங்க வாழ்ந்து கொண்டிருக்க தேசத்தில் அழிந்து போகிற மக்களை தேவன் பக்கம் திருப்புகிற ஒரு வல்லமையான சுவிசேஷிகளாய் மாற்ற மாட்டவரே. பொழுதே உங்களுடைய அம்பிஷன் இறங்கி வருவதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே, நான் இதுக்கும் பயன்பட மாட்டேன், நான் ஒன்றுக்கும் ஆக்கில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கண்டிந்து கொண்டு நிச்சயமாய் நான் புறக்கணிக்கப்பட்டவள் தான், ஆனால் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கேன் என்ற எண்ணத்தோடு உமது அன்பை எல்லாருக்கும் போய் சொல்ல உதவி செய்யப்பா. நீ தயவு பண்ணீரே, கிருபை பாராட்டினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு ரொம்ப தேவை. மறந்துடாதீங்க, புறக்கணிக்கப்பட்டு நினைக்காதீங்க. நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.